கரண்ட் இல்லாததுனால அவர் மீண்டும் 2006 நம்ம திமுக ஆட்சி வரும்போது தான் ஒரு சலுகை கொடுத்தாங்க. எப்படின்னா பூமிதான பூமியில் இருக்கிறவங்களுக்கு கரண்ட் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு, அதாவது அபிடேவிட்னு சொல்லி வக்கீல்கிட்ட ஒரு அபிடேவிட் வாங்கிட்டு வந்து பஞ்சாயத்தில் கொடுத்து அது மூலியமாக அந்த ரசீது வீட்டு வரி ரசீது வாங்கி அதை வச்சு கரண்ட் இழுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு சலுகை கொடுத்தாங்க. அது நம்ம கலைஞர் ஆட்சியில் தான் நடந்தது. கலைஞர் ஆட்சியில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ 2021 இந்த ஆட்சியில் இப்போ 25 முடிய போகுது. இந்த ஆட்சியில் இப்போ எங்களுக்கு மணிமண்டபமே கட்டி கொடுத்து சிறப்பாக தெளிவாக எங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற அளவுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதியமான் அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க, எங்களுக்கு எல்லா இதுலேயும் உறுதுணையாக இருந்தாங்க. வணக்கம், நான் உங்கள் தங்கராஜ் காந்தி, ஆதித்தமிழ் பேரவை. தோழர்களே, நம்ம பொல்லான் அவர்களுடைய மணிமண்டபம் போன வாரம் முதல்வர் அவர்கள் ஈரோடுல ஜெயராமத்தில் திறந்து வச்சார். அந்த பொல்லான் மணிமண்டபத்துக்குள்ள பற்றியான வரலாறையும் பொல்லானுடைய வரலாறையும் நாம் இந்த ஈரோடு மாவட்டத்தில் விசாரிக்க வந்திருக்கோம். பொல்லான் அவருடைய வாரிசு இருக்காங்களே, அவங்ககிட்ட பொல்லானுடைய வரலாறு என்னன்னு நம்ம விசாரிப்போம். வாங்க. வணக்கண்ணே. வணக்கங்க. வணக்கம். வணக்கண்ணே. உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. என் பெயர் ராஜனுங்க. நான் கல்ட்டாங்காட்டு போதுருங்க. உங்கள் பேர்? முருகனுங்க. உங்கள் பேர்? குப்புசாமிங்க. குப்புசாமி. என் பேர் லோகநாதனுங்க. லோகநாதன். என் பேர் கருப்புசாமி. கருப்புசாமி. என் பேர் கருப்புசாமிங்கிற பொல்லான். கருப்புசாமிங்கிற பொல்லான். என் பேர் மூர்த்தி. மூர்த்தியா? பொல்லானுடைய வாரிசுகள் நீங்கள்? ஆமாம். பொல்லானுடைய வாரிசுகள் நீங்கள் பொல்லானுடைய வரலாறு இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் சொன்ன வரலாறு என்ன பொல்லான் பற்றின்றதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இதுதான் வரலாறா வருங்காலத்தில் இந்த மக்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம். பொல்லானுடைய வாரிசுகள் பொல்லானுடைய வரலாறு இப்போ நமக்கு சொல்லுவாங்க. முதல்ல அண்ணன் ராஜ் அவர்கள் இப்போ பொல்லான் பற்றி அவர் தெரிந்த வரலாறை கூறுவார். வாங்க கேட்போம். வணக்கமுங்க. ஈரோடு மாவட்டம் வடுகுவட்டி கிராமம் ஜெயராமபுரத்தில் பொல்லானுக்கு மணிமண்டபம் சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இதோட வரலாறு என்னென்னா, தீரன் சின்னமலை ஆதி காலத்தில் இப்போ வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போராடும் காலகட்டங்களில் தீரன் சின்னமலையோடு பொல்லான் என்பவரும் பணிபுரிந்துள்ளார். இணைந்து பல போர்களில் அவர்கள் வெள்ளை ஏகாதிபத்தியத்தை வென்று சிறப்பாக செயல்பட்டு வந்தார்கள். இது முக்கியமாக சொல்ல போன காவேரி கரைப்போர் 1801ஆம் ஆண்டு, ஓடநிலை போர் 1804ஆம் ஆண்டு, அரச்சாலையூர் போர், இப்படி 3 போர்களும் சிறப்பாக செயல்பட்டு வெள்ளை ஏகாதிபத்தியத்தை முறியடித்தார்கள். இப்படி திறமைமிக்க போர் படை தளபதிகளோடு இப்படி போர் புரிகிறார் என்று வெள்ளைக்காரர்கள் எப்படி இவ்வளவு சாமர்த்தியமாக செயல்படுகிறார்கள் என்று அறிந்து கொள்ள அவர்கள் துப்பு துளக்கிய போது பொல்லானவ என்பவரை ஓடநிலை கோட்டை முன்பே பிடித்து இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படி என்று பார்க்கும்போது அவர் காலில் செருப்பில் சங்கேத வார்த்தைகளில் போர் வெள்ளைக்காரர்களின் ரகசியங்களை செருப்பில் கொண்டு வந்து நமது சின்னமலை அவர்களிடம் ஒப்படைத்துள்ளார்கள். இப்படி செய்தவர்கள் யார் என்று பார்க்கும்போது பொல்லான். அப்போது பொல்லானை தூக்கிலிடுகிறார்கள். பொல்லானை தூக்கிலிட்ட பிறகுதான் சின்னமலை அவர்களையும் பிடிக்க முடிகிறது. அதுவும் இங்கே பிடிக்க முடியவில்லை. அவர் பழனி கருமலையில் போய் அவர்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் இங்கே சங்ககிரி கோட்டையில் அவரை தூக்கில் போடுறாங்க. இப்படி நடந்தது வரலாறு. இவர் ஆதி காலங்களிலே இவர் எப்படி ஒன்று சேர்ந்தார்கள் என்றால், வாழைத்தோட்ட வலசில் தீரன் சின்னமலை அவர்கள் சிறு வயது வாலிப வயதாக இருக்கும் பொழுது பொல்லான் அவர்களும் அதே எல்லாம் ஒரு இதாக ஒன்று சேர்கிறார்கள். ஒன்று சேர்ந்து சிலம்பாட்டம், தடிவரசை, இது போன்ற வீர செயல்கள் நன்றாக பயிற்சி எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அப்படி எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது தான் இந்த வெள்ளைக்காரர்களை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. அப்படி உருவாகும் பொழுது தான் இவர்கள் படை இப்போ பற்றாக்குறையாக இருக்கிறது, நமது வெள்ளைக்காரர்களை எதிர்க்க வேண்டும் என்றால் இன்னும் நம்மளுக்கு படை பலம் அதிகமாக வேண்டும் என்று சொல்லி மைசூர் திப்பு சுல்தானிடம் தஞ்சம் புகுந்து அவர்களிடம் கொஞ்சம் அனுமதி பெற்று அவர்களின் படைபலத்தோடு இவர்கள் போர் புரிந்தார்கள். இது வரலாறு. இப்போ நீங்கள் சொன்னது பொல்லானுடைய வரலாறு. உங்கள் முன்னோர்கள் இது பொல்லான் சம்மந்தமாக வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க? அதாவது பொல்லான் பொல்லான் எப்படி இருப்பார்? சிறு வயதிலிருந்து அவர் ரொம்ப துடி, என்ன சொல்லுவாங்க, இது புஜ பல பராக்கிரமம் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி ஆகானு பாஜுவாக இருப்பாராம். அவர் எதற்கும் அஞ்சுவதில்லை, யாரை கண்டும் பயந்து போனதில்லையாம். அப்படி துணிச்சல
இருந்த காரணத்தினால சின்னமலை இவர்களுடைய துணிச்சலை பாராட்டி தன்னோடு இணைத்து கொண்டார். இப்படி எங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பொல்லான் பயன்படுத்திய ஆயுதங்கள்லாம் பொல்லான் பயன்படுத்திய ஆயுதங்கள் எங்களுடைய முன்னோர்கள், அதாவது எனக்கு தாத்தா அவர்கள் ஒவ்வொரு வம்ச வழியாக வரும் பொழுது அவர்கள் அவங்க அப்பாவிடம் மாற்றி பத்திரமாக வைத்துக்கொள் என்று கொண்டு வந்து வைத்திருந்தார்கள். அப்போ கடைசியாக முருகன் என்ற எங்கள் சித்தப்பா அவர் வைத்திருந்து இப்பொழுது அரசிடம் ஒப்படைத்து அதை இங்கே உள்ளே இந்த ஆயுதங்களை பூரா அரசுகிட்ட ஒப்படைச்சிங்களா? யார் மூலமாக ஒப்படைச்சிங்க? ஆதித்தமிழர் பேரவை ஆதித்தமிழர் பேரவை அதிகமான வீரகோபால் இவங்கெல்லாம் கூட இருந்தாங்க. கூட்டு அரசுகிட்ட ஒப்படைச்சு அரசு கொண்டுட்டு வந்து அதை வந்து அது என்ன சொல்லுவாங்க, கண்காட்சி பொருள் காட்சி மாதிரி வச்சு அது நம்ம பார்க்கக்கூடிய வகையில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. வரலாறு மற்ற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பொருள் காட்சி மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. பொல்லானை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ஐயா. எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாருங்க. பொல்லானை பற்றி எங்கள் அப்பா சொல்லுவாருங்க. எங்கள் அப்பாவோட தாத்தான்னு அவர் சொல்லுவார். இந்த மாதிரி இவ்வளோ நல்லா துடியாக இருப்பாங்க, நல்லா எதிர்த்து நிற்பார், யாருக்கு பயம் இல்லாத எதிர்த்து போராடுவார் அப்படின்னு எங்கள் பாட்டன் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அதை வச்சு பார்த்து நீங்களும் அந்த நல்லா துடியாக இருங்க, நல்லா வீரமாக இருங்க அப்படின்னு எங்கள் தாத்தா இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதை வச்சு நாங்கள் எல்லா இதுலேயும் பார்த்து எல்லாத்த பிடிச்சி அதையெல்லாம் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி 10-20 வருஷமாக நாங்கள் போராடி இருக்கிறோங்க. போராடி பார்த்தா எங்களுக்கு வந்து நிலைய வந்து ஐயா அதியமான் அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. எங்களுக்கு எல்லா இதுலேயும் உறுதுணையாக இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் முதலமைச்சர்கிட்ட போய் நாங்கள் எல்லாம் போட்டு கோரிக்கையெல்லாம் கொடுத்து எல்லா விதத்துலேயும் அவங்க வந்து எங்களுக்கு எல்லா உதவி செஞ்சாங்க. இப்போ அவருக்கு இது சிலை மணிமண்டபம் மண்டபம் எல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அரங்கம் அரங்கம் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அவைகளுக்கு வந்து முத்துசாமி அவங்களுக்கு மந்திரி கூட்டம் எல்லாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு நாங்கள் மனசாரம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. ஆனால் நீங்கள் பொல்லானுடைய வாரிசு. மணிமண்டபம் நிகழ்ச்சி இப்போ கொண்டு வந்திருக்காங்க. மணிமண்டபம் இன்னைக்கு கொண்டு வந்தார் சிஎம் வந்து. அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மணிமண்டபம் நிகழ்ச்சி நடந்ததை வந்து எப்படி பார்க்குறீங்க? மணிமண்டபம் வந்துங்க நாங்கள் முக ஸ்டாலின் ஐயா வாங்கும்போது நாங்களுக்கு ரொம்ப இது இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷங்க. அதுக்கு பேச தெரியாதுங்க. நமக்கு எங்கள் ஜெயராமபுரத்தில் வந்துங்க நல்லா வறட்சி இறங்கணுங்க. எல்லாமே இந்த அளவுக்கு வருமானம் நாங்கள் நினச்சா கூட பார்க்கலைங்க. ஆனால் இந்த அளவுக்கு செஞ்சுட்டாங்க. பொல்லானுக்கு எத்தனை அவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். பொல்லான் குடும்பம் எப்படி இருந்துச்சு? எத்தனை குழந்தைகள் இருந்தாங்க? எத்தனை மனைவி இருந்தாங்க? அந்த மாதிரி. பொல்லானுக்கு 4 பசங்க. மனைவி ஒருத்தர் தான். மனைவி ஒருத்தர் தான். 4 பேர்த்துக்கு 8 பசங்க. 8 பசங்க பார்த்தா நாங்கள்லாம் வாரிசு. நீங்கள் அந்த 8 பசங்களோட வாரிசு நீங்கள். அது பொல்லான் அவர்களுக்கு வந்துங்க அவருடைய தாயார் பெயர் பெருமாயி. தாயார் பெயர் பெருமாயி, தந்தை பெயர் கந்தன். அவர்களுக்கு பிறந்தவர் பொல்லான். பொல்லானுடைய வரலாறு பார்த்திங்கன்னா பொல்லானுக்கு 4 பசங்க. 4 பசங்களில் சின்ன நாச்சி, வேலன், பெரிய நாச்சி, வேலன், சின்ன நாச்சி, வீரன் ஆக 4 பசங்க. இந்த 4 பசங்களில் இந்த வேலனும் சின்ன நாச்சியும் இடையில் இறந்துடுறாங்க. இந்த பெரிய நாச்சியும் வீரனும் தான் இருக்கிறாங்க. வீரனுக்கு ஒரு மகன். இந்த பெரிய நாச்சிக்கு 8 பசங்க. 8 பசங்களோட வம்சாவளியில் வந்தவங்க தான் நாங்கள் இப்போ வாரிசுகளாக 6வது தலைமுறையில் நிற்கிறோம். இதுதான் அவர் குடும்ப வரலாறு. இதுதான் அவருடைய குடும்பத்துடைய வரலாறு. அவருடைய குடும்ப வரலாறு. சரி, நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்நிலை எப்படி இருந்துச்சு தோழர்? எப்படி இருந்துச்சு அண்ணா? அதாவது 2015-16 எல்லாம் பார்க்குறபோது இந்த மணிமண்டபத்தை இங்கே கொண்டாட முடியாதுன்னு ரொம்ப மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலோடு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஆதித்தமிழர் பேரவையோட ஒத்துழைப்பு கிடைச்சது. அதிகமான ஐயாவும் இந்த இடத்துல நாங்கள் நெஞ்சார வாழ்த்துறோம், வணங்குறோம் ஆச்சுங்களா. அப்புறம் 2வது அவங்களோட அனுமதியோட தான் 2019 அரச்சலூரில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். பஸ் மறியல் பண்ணுறோம்னு சொல்லி போக அரெஸ்ட் ஆனோம். இன்றைக்கி 9 வருஷமாக எங்களை இன்னும் நாங்கள் இப்போ வாய்தாவுக்கு போயிட்டு தான் இருக்கிறோம்.
அதுக்கு எங்களுக்கு ஆதித்தமிழர் பேரவை ஒத்துழைப்பு கொடுத்தது மிகப்பெரிய விஷயம். அது அவரோட ஒரு இந்த இது இல்லைன்னா, செயல்பாடு இல்லைன்னா இதை கொண்டாந்துருக்க எங்களுக்கு சாத்தியம் இல்லை, அது உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் இது வந்தது இப்போ எங்கள் மக்களுக்கும் சரி, ஊர் பங்கு மகத்தாளிக்கும் சரிங்க, உள்ளூர்காரங்க அங்கே இருக்கிற அனைத்து கிராம மக்களுக்குமே மிகப்பெரிய சந்தோஷமுங்க. ஏன்னா வெளியே போய் ஒரு ஒரு மண்டபத்தில் திருமணம் வைக்கணுன்னாக்கா அங்கே போனால் 1,50,000 கேட்பாங்க. ஆனால் இது குறைந்த ரேட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் பஞ்சாயத்தில் கொடுத்துட்டாங்க. பஞ்சாயத்தில் நம்ம ஒரு 10,000 15,000 சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஆனால் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றி எத்தனை நன்றி சொன்னாலும் ஈடாகாது. காரணம் என்னென்னா, ஒரு குழந்தைக்கு தந்தை செய்யக்கூடிய சீர்வரிசைகள் போல் அத்தனை மணிமண்டபம் செய்து இந்த கல்யாண மண்டபம் மட்டுமல்லங்க, டேபிள் சேர்லேருந்து அதுக்கு உண்டான பண்ட பாத்திரங்கள் அனைத்தும் எல்லா வசதிகளும் கொண்டாந்து, கிச்சன் முதல் கொண்டு எல்லாம் கொண்டாந்து வச்சுட்டாங்க. இது வந்து எப்படி பாராட்டுறதுன்னு எங்களுக்கு தெரியல, அந்த அளவுக்கு எங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்திட்டாருங்க. 65 ஆண்டுகளில் இந்த ஊருக்கு பட்டா கிடையாதுங்க, பூமிதான பூமியாக இருந்தது. இந்த பூமியை வகைப்பாடு மாற்றம் செஞ்சு இந்த ஊருக்கு இப்போ 48 வீட்டுக்கு பட்டாவும் கொடுத்தாச்சுங்க. 56 வீட்டுக்கு 56 வீட்டுக்கு பட்டா கொடுத்தாச்சு. இத்தனையும் இந்த ஒரு இதில் செஞ்சு முடிச்ச எங்கள் முதலமைச்சருக்கு, அமைச்சர் பெருமக்களுக்கும், எல்லாத்துக்கும் இந்த பொல்லான் வாரிசுதாரர்களும் ஊர் மக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோமுங்க. பட்டா இல்லாமல் இவ்வளோ இத்தனை ஆண்டுகள் பொல்லானுக்கு நீங்கள் வாரிசாக இருந்தாலும் இத்தனை ஆண்டுகள் இந்த இடத்துக்கு பட்டாவே கொடுக்கல. உங்கள் வீடுகளுக்குலாம் பட்டா இல்லாமல் பட்டா இல்லைங்க, அந்த பட்டா இல்லாமல் இருக்கிற நிலத்தில் பூமி தானத்தில் கிடையாதுங்க. கரண்ட் கிடையாது. கரண்ட் இல்லாததுனால மீடு 2006 நம்ம திமுக ஆட்சி வரும்போது தான் ஒரு சலுகை கொடுத்தாங்க. எப்படின்னா, பூமிதான பூமியில் இருக்கிறவங்களுக்கு கரண்ட் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு, அதாவது அபிடேவிட்னு சொல்லி வக்கீல் கிட்ட ஒரு அபிடேவிட் வாங்கிட்டு வந்து பஞ்சாயத்தில் கொடுத்து, அது மூலிமா அந்த ரசீது, வீட்டு வரி ரசீது வாங்கி அதை வச்சு கரண்ட் இழுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு சலுகை கொடுத்தாங்க. அது நம்ம கலைஞர் ஆட்சியில் தான் நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ 2021 இந்த ஆட்சியில் இப்போ 25 முடிய போகுது. இந்த ஆட்சியில் இப்போ எங்களுக்கு மணிமண்டபமே கட்டி கொடுத்து சிறப்பாக தெளிவாக எங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற அளவுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர் இது இப்போ இதனால் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கும், வீட்டு வசதி வாரிய அமைச்சருக்கும், ஏவா வேலு ஐயாவுக்கும் மற்றும் அந்தியூர் செல்வராஜ், பிரகாஷ் ஐயா அவர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதுவரைக்கும் நாம கேட்டது வந்து பொல்லான் அவர்களுடைய வரலாறு. பொல்லானுடைய வரலாறு வந்து பொல்லான் அவர்களுடைய வாரிசு என்ன சொல்றாங்கன்றத மொத்தமாக அமைச்சர் பெருமக்கள். இதுக்கப்புறம் பொல்லான் மணிமண்டபம் இங்கே வந்ததுக்கு அதுக்கு பின்னாடி பொல்லானுடைய வாரிசு அவர்களே சொன்ன மாதிரி ஆதித்தமிழர் பேரவையுடைய தோழர்கள் வந்து கடுமையாக இங்கே களமாடி இருக்காங்க. அவங்க எந்த மாதிரி இங்கே போராட்டங்கள் முன்னெடுத்தாங்கன்றதை பற்றி ஈரோடு மாவட்டத்தில் மாநில கொள்கையமைப்பு செயலாளர் வீரகோபால் அவர்கள்ட்ட இங்கே நடந்த அந்த போராட்டங்களை பற்றியும் எப்படி வென்றெடுத்தாங்கன்றதை பற்றியும் கேட்போம். வாங்க.